உணவே மருந்து நெல்லிக்காய் அப்படின்னு சொன்ன உடனே அதான் எங்களுக்கு தெரியுமே அது வைட்டமின் சி ரிச் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா இந்த வைட்டமின் சி நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? இந்த நெல்லிக்காயை நம்ம முன்னாடி எல்லாம் நெல்லி முள்ளி, அதாவது காஞ்ச நெல்லிக்காயை வத்தலா யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய ஆயுர்வேதிக்லி பாத்தீங்கன்னா பவுடரா யூஸ் பண்றோம். திரிஃபலாலையும் நெல்லிக்காய் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஸோ ட்ரையா இருக்கும் போதோ இல்ல தேன் நெல்லி மாதிரி இருக்கும் போதோ இல்ல வெட்டா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போதோ நியூட்ரிஷனலி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் நியூட்ரிஷனிஸ்டா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, ட்ரையா இருந்தாலே வைட்டமின் சி அதுல இருக்காது, அது ஆக்சிடைஸ் ஆயிடும், அப்படிதான் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோம். பட் ரீசெண்டா வந்த ஒரு ரிசர்ச்ல இது டீஹைட்ரேட்டா இருக்கும்போது வர்சஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வர்சஸ் ஹனி ஆம்லாவா இருக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுல என்ன எவாலுவேட் பண்ணிருக்காங்கன்னா, ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டட் ஆம்லா ஹேஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் சி கம்பேர்ட் டு அ ஃப்ரெஷ் ஆம்லா ஜூஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நீங்க கஷ்டப்பட்டு ஆம்லா ஜூஸா குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆம்லா பொடி ஆர் ட்ரை ஆம்லா இருக்குல்ல, அதை ஆஃப்டர்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வைட்டமின் சி ஒரு நாள்ல கிடைச்சிடும். இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஹனி ஆம்லால ரொம்பவே கம்மியா தான் நமக்கு வைட்டமின் சி கிடைக்குது. பிளஸ் தேவையில்லாம சுகரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹனி ஆம்லா சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம நிப்பாட்டிக்கிறதும், வத்தலா சாப்பிட்றது, பவுடரா சாப்பிட்றது, ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கிற இந்த ஹேபிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த உணவு மருந்தா செயல்படும். தேவையான அளவுக்கு வைட்டமின் சியை ரொம்ப ஈஸியா ஒரு நாள்ல நம்ம ரீச் பண்ணிடலாம்.